ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஆர் தமிழச்சீஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து கடப்பாக்கத்துக்கு அடுத்து விளம்பையூர்ன்ற கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து எங்கள் அப்பாவுடைய குலதெய்வ கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். பொங்கல் வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். வீடெல்லாம் வந்து இங்கே பக்கத்துலேயே இல்லை. எப்படியும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏரியாவிலேருந்து வீட்டு பக்கம் போகணுன்னாலே 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் போகும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பனைமரம், முந்திரி பழம் இது தான் இருக்குது. வர வழி ஃபுல்லாமே வந்து பனம்பழமாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பாருங்கள். இன்றைக்கி வந்து ஆடி 3வது வாரன்றதுனால அவங்கவுங்க வந்து ஒரு சிலர் இங்கே வந்து பொங்கல் வைக்கிறாங்க. இதுதான் இந்த கோவில். ரொம்ப சின்ன கோவில் தான். குலதெய்வத்துடைய பேர் வந்து ஈசியம்மன், பொன்னியம்மன். இங்கே வந்து நாங்கள் பொங்கல் வச்சிட்ருக்கோம். இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். அப்பாவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி அப்பா தான் வந்திருந்தார். இங்கே வந்து முதல் தடவையாக நாங்கள் பொங்கல் வைக்கிறோம். பசங்களாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காரில் தான் வந்தோம். இங்கே பாருங்கள், நாங்கள் பொங்கல் வச்சிட்ருக்கோம். 2 அம்மன்றதுனால 2 அம்மனுக்கு பொங்கல் வச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பனம்பழம்லாம் பசங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கெலாம் போயிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் காலையில் பார்த்திங்கன்னா சண்டே காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா ஒரு பனம்பழம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நல்லா உருட்டையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கோவில். இங்கே அக்கா தங்கச்சின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒருத்தவங்க, அந்த பக்கம் ஒருத்தவங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா திடீர்னு ஐஸ்கிரீம் விற்றுட்டு வந்தாங்க. நம்ம ஊர் மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஃப்ளேவர்ஸ் தான். பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான் இருந்துச்சு. பசங்களாம் வந்து இந்த ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீச்சு 1 கிலோமீட்டர்ஸ் தான். அதாவது இந்த பனைமரத்துக்கு அடுத்து தான் பீச்சு. அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பீச்சுக்கும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த சண்டே. நீங்களும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்